காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த எபிசோட வர போகிறோம். ஐ மீன் ஆன்லைன் பிஸ்னஸ் 3. ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆனதுனால நம்ம கூட ஒரு பையன் வந்திருக்கான். அது யார் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரோப்ளாக்ஸில் மட்டும்தான், ரோப்ளாக்ஸில் தான் அது பழைய இது வந்திருப்பான். 100 சப்ஸ்கிரைபர் பேசும்போது வணக்கம் மாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருப்பான். அவன் இப்போ பேச போகிறான். நீங்கள் வேணால் நான் லிங்க் தரேன், அந்த எபிசோட போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், பேசுடா. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இவனை யார் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்படி போயிட்டு இருக்கிறேன்னா சும்மா தான். ஓகே, இப்போ நம்மளோட கம்பெனி கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். 10 QTன்னு பார்த்தாவே தெரியும். அப்புறம் வந்து ஃப்ளைட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகிடுச்சு, ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வந்து ஒரு பாஸ், நம்மளோட இந்த பேர் என்ன, இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, ஆரமர் காட்டுதா, 2 ஆரமர் காட்டும். பாஸ் பக்கத்தில் ஒரு ஆரமர் காட்டும் பாருங்க, அவனை நம்ம வந்து வாங்கிட்டோம். அது கொஞ்சம் போராட்டத்தை பண்ணி தான் வாங்கிச்சு. சொல்லிட்டுனான்னு தெரில. அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க. பில்டிங்லாம் இன்னும் எதுவுமே பண்ணல, அப்படியே கிடக்குது. ஓகே கைஸ், இப்போ ஒரு டேபுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. லாஸ்ட் டைம் எவ்வளோ கிடச்சிச்சு, இப்போ எவ்வளோ கிடச்சிச்சு, அது மட்டும் பாருங்கள். ஐயோ டேய் போடா, ஐ உள்ளே போலேனே. இன்னும் மேக்ஸ் பண்ண முடியுதா? இல்லை, மேக்ஸ் லெவல் வந்துருச்சு. ஓகே, இதை காட்டலாடா. சாக்கு ஆயிட்டீங்கன்னு தெரியுது. இப்போ பாருங்க, அந்த சாக்கெலாம் தீர்த்து இருக்கு. 100 QT, சரி 100 QA கொட்ரில்லியன். பாருங்க நம்மளோட இதில் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா? 4 QT வந்துச்சு. இப்போ 10 இருந்தது, இப்போ எவ்வளோ QT வரணும்னு இருப்பாங்க. 10 QT கூட வரும், 100 QT கூட வரும். அசால்ட்டாக QTலாம் வருது. இப்போ வாங்க முடிக்கலாம். QT வந்துட்டோம், சக்ஸஸ். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃப்ளைட்டை காட்டுறேன். ஒரு 30 QT வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டை காட்டுறேன். அது எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இதெல்லாம் அசால்ட்டாக போயிடுச்சு, மில்லியன்லாம். ஓகே, இப்போ 20 வந்துட்டோம். எஸ் 20 வந்துட்டோம். இன்னும் 10 தான். லெவல் பார்த்தீங்களா, 50 இருக்குது. 50 லெவலில் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸில் தம்பி பேசவே மாட்டேன்னு நினச்சிருப்பீங்க. இவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கான், பேசவே மாட்டான். பேசுடா. இவன் என்னன்னா வேற ரொம்ப ஓகே, 30 ரீச்டு. வெளிவா. இந்த கேம்ல கேங்ஸ்டர் இவரு. இல்லை எல்லாத்துக்கும் கிங்டம் இவரு தான். ஆமாம், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எல்லாத்தையும் வேலைக்கு கூப்பிடலாம். எவ்வளோ பேர் வேலைக்கு வரானுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை தொலைங்கண்ணா எல்லாத்தையும். அடே அதெல்லாம் XD வருதுடா. என் கணக்கில் இன்ன வரை பார்த்ததே இல்லை, அந்தளவு காசு வருது. ஓகே, வேலைக்கு கூப்பிடலாம். யாரெல்லாம் கூப்பிடலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்ருவோம். போ. ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்போ வாங்க ஃப்ளைட்டுக்கு போகலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்மக்கிட்ட ஜெட் பேக் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். ஜெட் பேக் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணோம்? வந்துச்சு போயிடுச்சு. ஐ நீ தொட்ட இப்போ என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சிப்பீங்க. அப்படிதான். ஏடே, நீங்கள் ஜெட் பேக்கை எடுத்துருவீங்கன்னு தெரியுது இதுலேருந்து. மேலே போல. டேய் என்ன புரிஞ்சுக்கணுங்க கரெக்டாக, இல்லைன்னா கீழே விழுந்துருவான். எப்படி ஓட்டுறதுனே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு? 30 QTலே இருக்கட்டும். அப்பாடி, பக்கே நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுங்க. முடியல தலைவரே, முடியல. ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்துட்டான். அதனால் நான் நடந்து போகிறேன். கிளிக் பண்ணுறாடே. வந்துடுச்சு. ஓகே, போ.
ஸ்பீடில் போகலாமா? எனக்கு சலுப்பாக இருக்குது, நான் காரில் போகிறேன். ஆமாம், நான் போகிறதோட கார் போயிருமா ஃபாஸ்ட்டாக? இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி வந்துருச்சுப்பா, அது ஒரு சந்தோஷம். இப்போ தாங்க இந்த மாதிரிலாம் ஓட்டுறேன். இன்னத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது போன வியூவர்ஸ் தான் தெரியும் எப்படி இருந்ததுன்னு. கார் ஓட்டவே முடியாத மாதிரி. ஐயோ ஓகே, ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம். ஏரோப்ளைனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அரே உள்ளே போகலாம். இவனே காட்டுறான். நம்ம இது வேறு யாரும் விளையாடலைங்க, அவன் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாண்டுட்டு வரான். ஓகே, இப்போ ஒரு இன்னும் 300 இருக்குங்க. அந்த 300க்குள்ள ஹையஸ்ட் ரேட்டு இந்த வேர்ல்டு 1 மினிட்ல கிடச்சிரும். 1 மினிட்ல இவ்வளோ கிடைக்க போகுது. யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? இன்னும் அப்டேட் பண்ண முடியுமா? சிட் ஏதோ உங்களுக்கு செய்யணும் தானே நினைக்கிறேன், ஆனால் காசு இல்லைடா. ஃபோன் பண்ணிடலாமா? தம்பி அனுப்புடா ஃப்ளைட்டை. அதே அனுப்புடா. காசு இல்லையாவோ? யார் சொன்னா? டேய் ஃப்ரீடா அனுப்புறது. பார்த்தியா வந்துச்சு பார்த்தியா? ஏங்க எனக்கு விளையாட தெரியாமல் ரொம்ப பண்ணுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இவன் வந்து. காசு இல்லையாயோ? ஆமாம், வச்சுக்கிறேன்டி விடு. ஏன்டா ஏன்டா இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வந்ததுனால ரொம்ப நாள் என்னன்னா போண்டா மாதிரி பண்ணுது. போண்டா ஓகே. ஆமாம் ஆமாம். ஏங்க யார் இதில் ரொம்ப காமெடி பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டேய் கம்முடா. ஐயோ நாங்கள் இப்போ ஃப்ளைட்டை பக்கத்தில் போய் காட்டுறேன். தெரியல, இன்னும் சவுண்ட் வந்தது. நானும் பண்ணுறது. டேய் கம்முடா. வியூவர்ஸு கம்முன்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் யார் யாருக்கா வெறுப்பாக கம்முன்னு பண்ணுங்கப்பா. அது மட்டும் பிளைன் ரீச் ஆச்சுடா. 2 பிளைன் ரீச் ஆச்சுடா. காசப்பார்லே காசப்பார்லே கம்முடு. ஐயோ இவன் பண்ணுறது தாங்க முடியல. டேய் 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 எந்தடா பாருங்க, நான் முடியல. ஐயோ 23 கிடச்சிச்சு. 43 கிடச்சிச்சு. 43 வருது. ஏன்டா டேய். ஸோ கைஸ் கீழே வந்துட்டேங்க. அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரில, ஒரு முக்கியமான விஷயம் போயிடுச்சு. ஐயோ என்ன பறக்கிறான்? இவனோட பேர் என்னன்னா ரோஹித்துங்க. அது சொல்லலை போன வீடியோ, இப்போ சொல்லிட்டேன். இவனோட பெயர் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி ரோஹித். ஆனால் நேற்று சிஎஸ்கே தோத்துருச்சுங்க. கம்முன்னு ரப்படா. இவன் ஆர்சிபின்னு ரொம்ப பண்ணுறாங்கம்மா. முடியல. இவன் ஆர்சிபி, நான் சிஎஸ்கே. நான் சசிகமே தோத்துட்டேன். ஆகும் நான் இவ்வளோ நேரம் ஆர்சிபி தான் ஜெயிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆர்சிபி வந்துடும்டா. இன்னைக்கு முக்கியமான மேட்ச்டா. போடு ஜிடிக்கும். எஸ்ஆர்எஸ் வேஸ்ட்டுடா. வேஸ்ட் ஹெட் இருக்கான். இருக்கான் கேவலமான ஹெட் இருக்கான். ஐயோ வெளியே வந்துட்டான். ஏய் போச்சு, பூமி கல்லில் வந்துட்டீங்க. என்னது பூமி கல்லில் வந்துட்டீங்க? யார் சொன்னா? சொன்னாங்க. நீ தான் சொல்லிட்ட. ஓகே, அப்படி சுற்றி இப்படி சுற்றி மறுபடியும் ஏர்போர்ட்கே வந்துட்டு பார்த்தீங்களா? ஆனால் நெக்ஸ்ட் லெவலோட நான் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டேங்க. அந்த லெவலோட ஆஃபீஸ் மட்டும் ரேட்டை மட்டும் கேளுங்களேன், உங்களுக்கு இருக்கும். இப்போ என்கிட்ட கியூட்டி தான் இருக்கா, ஆனால் அந்த ஆஃபீஸு கியூ ஐ மீன் இதை விட இந்த கியூட்டி 1000 இருக்கணும். அதுதான்
முடியல தலைவரே, முடியல, ரொம்ப பாடுபடுத்துறாங்க. இப்போ லெவல் 50 இருக்குங்களா, அந்த லெவலோட இதை காட்டுறேன். இப்போ லெவல் 40 அங்கே இருக்குது. லெவல் 40யோட இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாருங்க, உங்களோட அருமையானதுக்கு வாங்க முடியாது. காசு இல்லைப்பா, காசு இல்லை. இது எவ்வளோ? 15 பில்லியனா? நான் இதுக்கு சர்ச் பண்ணி போங்க. ஓகே, வேறு எங்கே சுற்றுறது? நெக்ஸ்ட் மேப்புக்கு போகலாம். நம்ம பேங்க்குக்கு போகலாம், அங்கே தான் நிறைய ஒர்க் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போகிறோம். ஓகேங்களா, இப்போ ட்ரெயின் போயிட்டு அதை ஒரு டைம் சென்ட் பண்ணிவிட்டு, இப்போ 12 நிமிஷமா? ஐயோ ஏங்க, எனக்கு ஒரு காசு இது புரியுது. இப்போ 40 ரூபாய்க்கு நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ண 9 ரூபா ஆகுது. ஓகே, இப்போ 1 QT வந்துருச்சு. ஆனால் என்ன, டைம் அதிகமாகுது. ஓகே, கொடுத்தாச்சு, போயிடுச்சு. ஏய் சூப்பர் கார், சூப்பர் கார்ல இதெல்லாம் 160 ரூபா வரைக்கும் அந்த மாதிரி. எங்க இது பிளான் கிடையாது உண்மையாலுமே. இது பிளானடா? இவன் போய் சொல்ல மாட்டான். உண்மையுமே கார் இங்கே தான் நிற்குதே. டேய், இது நம்ம கார் இல்லை. ஆமாம், வேற எவனோ நம்ம தூக்கிட்டு ஓடிடலாம். அப்பாடி, ஏதோ ஒரு சூப்பர் கார் கரேஜில் போய் சேவ் பண்ணிட்டு. இது கேரேஜ் இல்லைடா. சரி, சேவ் பண்ணிடுங்க. ஏதோ இது சேவ் பண்ண முடியாது. அப்படியே கார் வேணும் எனக்கு தெரியும். இது ஏதோ லக்கில் கிடச்சிருச்சு. ஆனால் இது உண்மையுமே சூப்பர் காருங்க, லாம்போர்கினி மாதிரி 100ல் போகுது பாருங்க. ஓகே, இதை நம்ம இதில் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். என்னடா இவ்வளோ சீக்கிரமானா, இவன் டைம் அதுன்னு கத்துறான், என்ன பண்ண முடியுது. ஓகே, ஸ்பீடாக போலே. ஓகே, இப்போ ஸ்பீடாக போகலாம். ஏர்போர்ட்டு வர முடியுதே. அங்கே இருக்குது, பார்த்துட்டேன். ஏய், இங்கே ஒரு கார் இருக்குடா. எத்தனை கார்ரா? டேய், இந்த கார் தான் இல்லை. இது பென்ஸு, அது பென்ஸா? இது என்ன கார் அப்போ? இது லம்போர்கினி. லம்போர்கினி தானே பெஸ்ட்டு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் 2 வாரம் கழிச்சு தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் 8K சப்ஸ்கிரைபர் சீரீஸ் பண்ணிங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர் டார்கெட் இன்னைக்கு. 2K சப்ஸ்கிரைபர் மீன்ஸ் இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நாங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம்னா அடுத்த டைம் வரும்போது 700 அந்த மாதிரி இருக்குங்கிறான். அப்படி தானடா? ஓகே கைஸ், இதனடா ஏறமா இருக்குது. இது என்ன ஏறமா இருக்குது, ஒன்றுமே புரியலையே. கார் விட்டு இறங்கிறேன். ஸோ கைஸ், எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க தெரியுது என்ன ஆச்சுன்னு. நெக்ஸ்ட் வீடியோ, ஐ மீன் 2 வீக்ஸ் நீங்கள் 7K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும், அதான் டார்கெட்டு. இவன் சொல்கிறது மேக்ஸிமம் 10 லைக்ஸஸ் வந்துடணும் அப்படிங்கிறான். அப்படி வந்தால் நாங்கள் கன்ஃபார்மாக வீடியோ போட்டுறோம். ஓகே கைஸ், நாங்கள் இன்னொரு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் இந்த விடை பெறுவது உங்கள் ரித்தின். பை கைஸ். ஓகே, இவன் சொல்கிறான் நெக்ஸ்ட் பார்ட் நான் 7K ரீச் ஆகணும், 10 லைக்ஸ் ரீச் ஆனால் வருவேன்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் உங்கள் ரித்தின். இந்த வீடியோ முடியுது. பாய்.